வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தொகுத்தறி மதிப்பீட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பக்கம் 31 பயிற்சி நூலில் இருக்குது. சரியா? தொகுத்தறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தீபக் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். அவர் வசிக்கும் நாட்டில் தமிழ் ஓர் அலுவலக மொழியாக உள்ளது எனில் அவர் வசிக்கும் நாடு எது? சிங்கப்பூர். மணி வெளிநாட்டு பணத்தாள் ஒன்றில் தமிழ்மொழி இடம்பெற்றிருப்பதை பார்த்தான் எனில் அது எந்த நாட்டைச் சேர்ந்த பணத்தாள்? இலங்கை. அடுத்து 3வது, சுபா சிங்கப்பூர் சென்றிருந்த போது கீழ்காண்பவற்றுள் எந்த இடத்தை பார்வையிட்டிருப்பாள்? இந்த 4ல் ஜொகூர் பாலம் தான் சிங்கப்பூரில் இருக்குது, அதனால் ஜொகூர் பாலம். அடுத்து பவித்ரா இலங்கை சென்றிருந்த போது கோவிலுக்கு சென்றாள் எனில் அவள் கண்டுகளித்த கோவில் கோணேஸ்வரம் கோவில், இலங்கையில் உள்ள புகழ்பெற்ற கோவில். சிங்கப்பூரில் தமிழர்களின் கடின உழைப்பின் அடையாளமாக உருவாக்கப்பட்டவைகளில் ஒன்று எது அப்படின்னா புனித ஆண்ட்ரூ கதீட்ரல். அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. மலேசியாவிற்கும் தமிழ்நாட்டிற்குமான போக்குவரத்து பற்றி எழுதிய சீன பயணி இட்சிங். மொரீஷியஸில் தமிழர்களால் கட்டப்பட்ட வரலாற்று நினைவு சின்னம் அஞ்சல் அருங்காட்சியகம். வாழ்வதற்கு ஏற்ற பகுதியாக தமிழர்களால் மாற்றப்பட்ட தீவு மொரீஷியஸ் தீவு. மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகைகளில் ஒன்று தைப்பூசம். உலக தமிழ் மாநாடு 3 முறை நடைபெற்ற நாடு மலேசியா. அடுத்து பாருங்க, பொறுத்துக. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயமுத்தூர். மலைகளின் ராணி ஊட்டி. தென்னிந்தியாவின் ஸ்பா குற்றாலம். ஏலக்காய் நகரம் போடிநாயக்கனூர். தொழில் நகரம் ஓசூர். சரியா தவறா? குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன. சரி. குழந்தைகள் வேலைக்கு செல்ல மறுப்பது பங்கேற்பதற்கான உரிமை ஆகும். தவறு. குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 1098 இது சரி. குழந்தைகள் அனைத்து சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் ஆவர். சரி. 18 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளிக்கு செல்வதற்கான உரிமை உள்ளது. தவறு. 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் என்பதுதான் சரி. அடுத்து பாருங்கள், வேறுபட்டதை நம்ம வட்டமிடணும். தலைமைச் செயலகம் புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை உதகமண்டலம். இதில் உதகமண்டலம் மட்டும் தவறு, நீலகிரியில் இருக்குது. தலைமைச் செயலகம் புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை 3மே சென்னையில் இருக்கிறதுனால உதகமண்டலம் தவறு. அடுத்து வைனு பாப்பு ஆய்வகம் ஆரோவில், திருப்பத்தூர் காவலூர். இந்த திருப்பத்தூர் காவலூர் வைனு பாப்பு ஆய்வகமெல்லாம் ஒரே இடம், சரியா? அதனால் ஆரோவில் மட்டும் தவறு. அடுத்து போடிநாயக்கனூர், முத்துநகரம், ஏலக்காய் நகரம், தேனி. இதில் முத்துநகரம் தூத்துக்குடியை குறிக்குது. மீதி 3மே தேனி மாவட்டத்தை குறிக்கிறதுனால முத்துநகரம் என்பது தவறு. அடுத்து ஆடை தயாரிப்பு பரிசல் சவாரி தருமபுரி ஒகேனக்கல். ஆடை தயாரிப்பு திருப்பூரை குறிக்குது. பரிசல் சவாரி தருமபுரி ஒகேனக்கல் எல்லாமே தருமபுரி மாவட்டம், அதனால் ஆடை தயாரிப்பு தான் ஆட் 1. கல்லணை தஞ்சை பெரிய கோவில் நெற்களஞ்சியம். இந்த 3மே தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த ரிலேட்டடாக இருக்கிறதுனால செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டம், அதனால் செஞ்சிக்கோட்டை மட்டும்தான் ஆட் 1 அவுட். சரியா? அடுத்து குறிப்புகளுக்கு தொடர்புடைய குழந்தைகளுக்கான உரிமைகளை எழுதணும். வாழ்க்கை திறன்களை வளர்த்தல், பள்ளி செல்லுதல் என்பது வளர்ச்சிக்கான உரிமை. பாதுகாப்பான சூழலை பெறுதல், தவறான தொடுதலை தடுத்தல் பாதுகாப்பு உரிமை. தடுப்பூசி போடுதல், தரமான உணவினை பெறுதல் உயிர் வாழ்வதற்கான உரிமை. கருத்துக்களை பகிர்தல், நிகழ்ச்சியில் பங்கேற்றல் பங்கேற்பதற்கான உரிமை. குழந்தைகளுக்கான உதவி எண் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வளர்ச்சிக்கான உரிமை. இந்த பத்தியை படித்து இந்த பத்தியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கணும். பத்தியை கவனமாக வாசிக்கணும். அதாவது மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, அது மாநிலமாக மாறின ஆண்டு, இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆண்டு, மதராஸ் மாகாணத்தில் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்ட ஆண்டு, தமிழ்நாடு என பெயர் பெற்ற ஆண்டு. இது எல்லாமே நமக்கு போட்டிருக்காங்க. அடுத்து 1950ஆம் ஆண்டில் மதராஸ் மாகாணம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மதராஸ் மாநிலம் என்று அழைக்கப்பட்டது. மதராஸ் மாகாணத்தில் இடம்பெறாத மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம். சரியா? மீதி 3மே மதராஸ் மாகாணத்தில் இடம்பெறும். அடுத்து மதராஸ் மாநிலம் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்த ஆண்டு 1956. இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1947. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. அடுத்து பாருங்கள், விடுபட்டவற்றை எழுதுக. சிறப்புகள் இலங்கை, சிங்கப்பூர். அதில் என்னென்ன சிறப்புகள்ங்கிறத எழுதணும். கோவில் இலங்கையில் கோணேஸ்வரம் கோவில், சிங்கப்பூரில் மாரியம்மன் கோவில். காணத்தக்க இடங்களில் ஒன்று இலங்கையில் கோணேஸ்வரம் கோயில் தான். அடுத்து சிங்கப்பூரில் ஜொகூர் பாலம் நிறைய இருக்குது, நம்ம சிம்பிளாக ஜொகூர் பாலம் எழுதியிருக்கோம். தமிழின் சிறப்பு இலங்கையில் பள்ளிகளில் தமிழ் வழிக்கல்வி, இங்கே தமிழ் அலுவலக மொழி.
அடுத்து பாருங்கள், குழந்தைகளுக்கான உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வகைப்படுத்தணும். கேள்விகள் கேட்டல் பங்கேற்பதற்கான உரிமை, வாஷ் திட்டம் உயிர் வாழ்வதற்கான உரிமை, ஏய்ந்து செல்லுதல் வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்பிற்காக பெரியவர்களின் உதவியை நாடுதல் பாதுகாப்பு உரிமை, கருத்துக்களை பகிர்தல் பங்கேற்பதற்கான உரிமை. ஓரிரு வார்த்தையில் விடையளிக்க. போர்ட் லூயிஸில் தமிழர்களால் கட்டப்பட்ட வரலாற்று நினைவு சின்னம் எதுனா அஞ்சல் அருங்காட்சியகம். மலேசியா மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையேயான வணிக உறவை குறிப்பிடும் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லிகோர். மலேசியாவில் எத்தனை முறை உலக தமிழ் மாநாடுகள் நடைபெற்றுள்ளன? 3 முறை. மலேசிய மாநிலமான கெடா தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடாரம். சரியா? இது 1 மார்க்கு தான். அதனால் நம்ம சிம்பிளாக பதில் எழுதினா போதும். மலேசியாவில் மலாயர்கள் மற்றும் சீனர்களுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் உள்ள இனத்தவர்கள் தமிழர்கள். பங்கேற்பதற்கான உரிமைகள் 3 எழுத சொல்லியிருக்காங்க. கேள்விகள் கேட்டல், கருத்துக்களை பகிர்தல், தங்களை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் தாங்களே முடிவெடுத்தல். அடுத்து, உங்கள் பள்ளியில் நீங்கள் பெறும் உயிர் வாழ்வதற்கான உரிமைகளுள் ஏதேனும் 2 எழுதுக. காலை உணவு மற்றும் மதிய உணவு, தடுப்பூசிகள் போடப்படுதல். சரியா? இதுதான். அடுத்து, தமிழ்நாட்டில் நீ சுற்றுலா செல்ல விரும்பும் ஏதேனும் 2 இடங்கள் மற்றும் அவற்றின் சிறப்புகள். நீலகிரி முதல்ல 2 இடம். நீலகிரி, மதுரை. நீலகிரியில் உள்ள சிறப்பு தென்னிந்தியாவின் 4வது மிக உயர்ந்த சிகரமான தொட்டபெட்டா இங்கு அமைந்துள்ளது. மதுரை, இங்கு திராவிட மற்றும் இஸ்லாம் கட்டடக்கலையின் சான்றாக திருமலை நாயக்கர் மஹால் அமைந்துள்ளது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 3 யூனிட்டுக்கான ஆன்சர்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.